ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியலில் நிறைய பேர் வந்து வேறு மாதிரி வெரைட்டியாக பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் அந்த சீக்ரெட் பொடியை வச்சு தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரைக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், தீயக்கூடாது. பாருங்கள், வாசனை சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். சின்ன டம்ளரில் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அது நல்லா வந்து தீயாமல் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் கூடாது. இந்த 3 பொடியும் கொரன்னு அரைச்சி நம்ம முருங்கைக்கீரையில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும். இது எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்தது. எனக்கு வேர்க்கடலை கூட பொடி பண்ணி போடலாம். நான் வேர்க்கடலை போடலை, அதுக்கு பதில் தேங்காய் தான் போட போகிறேன். ஹீட்டு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்ச சீக்ரெட் பொடி, முருங்கைக்கீரைக்குரிய சீக்ரெட் பொடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காயட்டும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் வேணாம், ஒரு 2 ஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். 6 உரித்து தட்டி வச்ச பூண்டு, நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து பொடியிலேயே போட்டதுனால நம்ம இதில் காஞ்ச மிளகா போடலை, வெங்காயம் தான் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி கூட போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கீரைக்கு கீரை நிறைய கீரை பண்ணுறதுனால கடாய் பத்தலை. ஸோ நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுடலாம். பொடியை போட்டு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க. முருங்கைக்கீரையில் அந்த பொடியை போட்டாச்சு. அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு பூ போல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.